வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஹோம் டூர் தான் காட்ட போகிறேன். இது வந்து என்னோடய வீடு, அதாவது எங்கள் அம்மாவோட வீடு. ஸோ வாங்க இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வராண்டா மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே துளசி மாடம் இருக்குது. அந்த டாக் வந்து எங்கள் ஜிம்மி தான். அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த சைடு வந்து சந்தன முல்லை செடி அதெல்லாம் இருக்கும். ஸோ உள்ளே என்டர் ஆனோன்னே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வராண்டா. இது வந்து பார்த்திங்கனாக்கா 22 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த வீடு கட்டி. ஸோ இந்த சைடு ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அம்மாவோட தையல் மிஷின் இருக்கும். ஸோ இங்கே எங்கள் அம்மா தைப்பாங்க, அதுக்காகவே இந்த ரூம் தனியாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லும் தைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அடுத்து ஹால் இருக்குது. இங்கே ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ஹால் இருக்கும். ஹால்லே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சைட் பூஜை இருக்கும். அடுத்து வந்து டிவி ஷெல்ஃப் அது இருக்குது. அப்புறம் சும்மா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். கீழே வந்து ஒரு சோஃபா இருக்கும். என் பாப்பா ஓடிட்டே இருந்தா. ஸோ இதான் வந்து பூஜை ரூம். ஸோ இந்த டோரை திறந்து பார்க்கலாம். இது ஃபுல்லும் எங்கள் அம்மாவோட அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ எங்கள் அம்மா எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதான் காட்ட போகிறேன். எந்த பிளானும் பண்ணாமல் சும்மா தான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எதையும் ரெடி பண்ணி அப்படின்ட்டுலாம் எனக்கு இல்லை. நார்மலாக இப்படி தான் வீடு இருக்கும், அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து பெட்ரூம். இங்கே ஒரு கபோர்டு இருக்கும். இதில் ஃபுல்லும் எங்கள் அம்மாவோட சாரீஸ், எங்கள் அப்பாவோட ட்ரெஸ் அதெல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் பெட் இருக்குது. இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் கட்டினதுனால எல்லாமே சின்ன சைஸில் தான் இருக்கும். இதெல்லாம் நான் சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து உள்ள வீடு. அடுத்து இந்த சைட் பார்த்திங்கனாக்கா ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸோ இங்கே வந்து பீரோலாம் இங்கே வச்சுருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் அரிசி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம். அப்புறம் புது பாத்திரங்கள், யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் மேலே லேஃப்டில் இருக்கும். அதெல்லாம் இந்த ரூமில் வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த கபோர்டில் பார்த்திங்கனாக்கா எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் நாங்கள் வாங்கின ப்ரைஸஸ் எல்லாமே இருக்கும். என் தம்பியோட ப்ரைஸஸ், என்னோடய ப்ரைஸஸ் எல்லாமே இருக்கும். என் தம்பி வந்து பார்த்திங்கனாக்கா 10th வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வாங்கினா, 491 எடுத்தான். ஸோ அவனுக்காக நிறையா இந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் வந்தது. அப்புறம் இந்த சில்வர் மெடல் பார்த்திங்கனாக்கா என் தம்பி வந்து மாரல் சயின்ஸில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினதுனால கொடுத்தாங்க ஸ்கூல் படிக்கும்போது. அப்புறம் கொஞ்சம் கப்ஸ் இதெல்லாம் வந்து நான் வாங்கினது. அது எல்லாமே இங்கே வச்சுருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கிச்சன் இருக்கும். கிச்சனில் லெஃப்ட் சைடில் வந்து டைனிங் ஹால் இருக்கும். ரைட் சைடில் வந்து கிச்சன் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். அடுத்து இங்கே மேலே வந்து ஒரு லேஃப்ட் இருக்கும். அது டோர் போட்டு மூடியாச்சு. ஸோ இங்கே டைனிங் டேபிள் இருக்குது. இது வந்து எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அந்த டயத்தில் எடுத்தேன். ஸோ கிச்சனில் எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும். எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க.
ஸோ இதுதான் கிச்சன். கிரைண்டர் இருக்குது, ரைஸ் குக்கர் இருக்குது. அப்புறம் இங்கிட்ட ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கும். இதாங்க கிச்சன், எங்கள் அம்மாவோட கிச்சன். வேலை நடந்துகிட்டே இருக்குது, சமையல். அடுத்து பின்னாடி பார்த்திங்கனாக்கா கொல்லைப்பக்கமே தான். ஸோ ஃபுல்லு சிமெண்ட் போட்டிருப்போம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஷீட் போட்டிருப்போம். அந்த ஷீட் போட்டு கவர் பண்ணியிருப்போம் ஃபுல்லும். ஸோ இங்கே வெளில அடுப்பும் இருக்கும். ஏதாவது விசேஷம் அந்த மாதிரினாக்கா இந்த அடுப்பில் தான் சமைப்போம். அதுக்காக அது இங்கே இருக்குது. அப்புறம் துணி காய போடுறது, வண்டியெலாம் இங்கே தான் நிற்க வச்சுக்குவோம். இங்கிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா போர் இருக்குது. எங்கள் ஜிம்மிலாம் இங்கிட்டு தான் படுத்துவோம். இங்கே ஒரு குட்டி திண்ணை, டீலாம் ஜாலியாக அங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி. அடுத்து எல்லா மரங்கள் செடிகளும் எங்கள் வீட்டில் இருக்குது. முக்கணிகள் சொல்கிற மா, பலா, வாழை அது 3மே எங்கள் வீட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த வீடு கட்டும் போதே எங்கள் அப்பா அந்த செடியெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் இன்றைக்கி பெரிய மரமாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். காற்று ஜிலு ஜிலுன்னு அடிச்சுட்டே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் வந்து எங்கள் வீட்டில் வெளில தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த தென்னை மரம் பாருங்கள், செம்ம உயரமாக போயிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரும் தாண்டி போயிட்டுருக்கு. அதை க்ளீன் பண்ண வரவங்களே ரொம்ப ஹைட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா டாய்லெட் எல்லாமே வந்து வெளில தான் வச்சுருக்கோம். 2 டாய்லெட் இருக்கும். ஒன்று வந்து அட்டாச் பாத்ரூமோட இருக்கும். அடுத்து இது வந்து ஒரு டாய்லெட் இருக்கும். இந்த சைட் ஃபுல்லும் செடியெலாம் வச்சுருப்போம். எப்போதும் சூப்பராக ரோஸ்லாம் பூக்கிற சீசனில் சூப்பராக பூக்கும். இன்றைக்கி எதுவும் பூக்கலை. அப்புறம் இங்கே ஒரு பெரிய டோர் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கனாக்கா மாடிப்படி. ஸோ மேலே வந்து ஒரு போர்ஷன் வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ மேலே அந்த வீடு இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக தான் கட்டினாங்க மேலே உள்ளது. ஸோ இது ஃபுல்லும் மேலே வந்து ஒருத்தவங்க ரெண்ட்டுக்கு இருக்காங்க. இதாங்க எங்களோட குட்டி வீடு. இங்கே தான் நாங்கள் வளர்ந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா இந்த மாதிரி கோலம் சூப்பராக போடுவாங்க. டெய்லி சூப்பராக கோலம் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக காலையில் கோலம் போட்டுருவாங்க. இந்த ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு. பால் ரோஸுன்னு சொல்லுவாங்க. அந்த பூ மட்டும்தான் பூத்துருக்கு, மற்றதெல்லாம் பூக்கல. அடுத்து இங்கே இன்றைக்கி வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கலர் கோலம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா கோலம் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.